நடிகை ஜான்வி கபூரின் புகைப்படங்களை ஏஐ மூலம் அனுமதியின்றி ஆபாசமாக சித்தரித்து பரப்பும் போலி கணக்குகளை நீக்கம் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏஐ மூலம் புகைப்படங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் கும்பலுக்கு எதிராக நடிகை ஜான்வி கபூர் எடுத்துள்ள சட்ட நகர்வின் பின்னணி என்ன? ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் பிரபல நடிகைகளின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைத்தளங்களில் பரப்புவது அதிகரித்துள்ளது. டீப் ஃபேக் மூலம் உருவாக்கப்படும் அந்த ஆபாச வீடியோக்கள் உண்மையான வீடியோக்களைப் போலவே இருப்பதால் அதில் சம்பந்தப்பட்ட நடிகைகளின் நற்பெயருக்கு அவப்பேறு ஏற்படும் சூழலும் உண்டாகியிருக்கிறது. அதில் பிரபல பாலிவுட் நடிகையான ஜான்வி கபூரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 2018 தடக் திரைப்படத்தில் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை ஜான்வி கபூர். அதன் பிறகு கோஸ்ட் ஸ்டோரிஸ், த கார்கில் கேர்ள், ரூஹி, குட்லக் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தார். அதன் பின்னர் 2024 வெளியான தேவரா பார்ட் 1 மூலமாக தெலுங்கு சினிமாவிலும் அறிமுகமாகி பிரபலமானார். இதன் தொடர்ச்சியாக சினிமாவில் பிஸியாக இருந்து வரும் நடிகை ஜான்வி கபூர் சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தன்னுடைய பெயர், புகைப்படம், உருவ அமைப்பை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்துவதை தடை விதிக்க வேண்டுமென நடிகை ஜான்வி கபூர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் தன்னுடைய புகைப்படத்தை ஏஐ மூலமாக ஆபாசமாக சித்தரிக்கும் நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரியும், சமூக வலைத்தளங்களில் உலவும் 5000க்கும் மேற்பட்ட போலி ஐடிக்களை நீக்க கோரியும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஜான்வி கபூரின் உருவத்தை தவறாக பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஆபாசமான ஏஐ டீப் ஃபேக் உள்ளடக்கங்களை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜான்வி கபூரை ஆதரிக்கும் ரசிகர் பக்கங்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ருதிஹாசன், ஐஸ்வர்யா ராய், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட நடிகைகள் தங்களது புகைப்படங்களை டீப் ஃபேக் மூலமாக ஆபாசமாக சித்தரிக்கும் செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். அந்த வரிசையில் தற்போது நடிகை ஜான்வி கபூரும் இணைந்திருப்பது ஏஐ தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இனிமேலும் தீவிரமடையக்கூடும் என்பதற்கான முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது.